கேமரா ஒளிகளும் பதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனத்தில் கலைஞன் ஹே மகாஸ், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடுங்க. ஆமாங்க, நம்ம சேனலோட 100வது எபிசோட். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடில் நலன் குமாரசாமி டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் வெளியிருந்திருக்கும் வா வாத்தியார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மாசிலான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான ஊர். அந்த ஊர்ல எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் மாதிரியே நல்லவனா வாழ்ந்துட்டு வரவர் தான் நம்ம ராஜ்கிரண். எம்ஜிஆர் இறந்த டைம்ல அவரோட பேரன் கார்த்தி பிறந்தனால அவருக்கு ராமன் பேர் வச்சு எம்ஜிஆர் மாதிரியே வளர்த்துட்டு வராரு. வளர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிற கார்த்தி தாத்தாவை ஏமாத்தி லஞ்சம் வாங்கிட்டு நம்பியார் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு வராரு. இதனால சஸ்பெண்டும் ஆயிராரு. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிய வர பெரிய பிரச்சனையே வெடிக்குது. கார்த்தியை திருத்துறதுக்காக எம்ஜிஆர் மறுபடியும் அவதரிச்சு வராரு. நம்பியார் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு வர கார்த்தி திருந்தினாரா, எம்ஜிஆர் ஜெயிச்சாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கும், அதை மனசுல வச்சுட்டு வீடியோ பாருங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நலன் குமாரசாமி அவர் ஸ்டைலில் இந்த படத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இந்த ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பார் போல. ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்கிரீன் பிளேல ஸ்டெர்லைட் இஷ்யூ மாதிரி பெல்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி இஷ்யூவை கொண்டு வந்து, மஞ்சள் முகம்னு ஒரு புரட்சி டீமை கொண்டு வந்து, அதை தேடுற வில்லன் குரூப்னு சொல்லிட்டு கதை எங்கெங்கேயோ டிராவல் ஆகுது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதைக்குள்ள போகாம இன்ட்ரோ பிளாக்ல தான் கதைக்குள்ளேயே வராங்க. இன்ட்ரோ பிளாக் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் இறந்ததும் ஆனந்தராஜ் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவார். அந்த சீன் காமிக்கா இருந்தாலும் சென்டிமெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி மினிஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பேசுவார், அந்த சீன் நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல சூப்பர் ஹீரோ மோட்ல ஸ்கிரீன் பிளே எழுதிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் படத்தை காப்பாத்துது. ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதின அளவுக்கு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதவே இல்லை. ஹீரோயின் கேரக்டர் டம்மியா எழுதி வச்சிருக்காங்க. அதனால கார்த்தி வர சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. படம் ஒரு ஃபேண்டசி மூவி தான், அதனால லாஜி பார்க்க தேவையில்லை தான். ஆனா இங்கதான் பிரச்சனையே, கதையில இருந்த ஃபேண்டசி திரைக்கதையில இல்லவே இல்லை. இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த படம் 80s 90s வந்திருந்தா கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த காலத்து ஜென்சி கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு எம்ஜிஆர் கனெக்ட் ஆவாருன்னு தெரியல. கார்த்தியோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அவருக்குள்ள எம்ஜிஆர் ஆவியை பூந்துருச்சா இல்ல லியோ மாதிரி ஆல்டர் ஈகோ கேரக்டரா, அன்னியன் மாதிரி ஸ்பிரிட் பர்சனாலிட்டியான்னு புரியவே இல்லை. ஆனா அவரோட கேரக்டர் ஆர்க் நல்லாவே இருந்துச்சு. கார்த்தி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல எம்ஜிஆர் தான் தெரிஞ்சாரு, கார்த்தி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு கார்த்தியோட பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன்லாம் எம்ஜிஆர் மாதிரியே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃப்ல வாத்தியார் வந்து ஒரு கிளப்புக்கு ரைடு போவார். அப்ப சட்டுன்னு கிளப்புக்குள்ள என்ட்ராய் சேர் மேல ஏறி டேபிள் மேல கால் வச்சு ஒரு லுக்கு விடுவார் பாருங்க, சான்ஸே இல்லை. மறுபடியும் எம்ஜிஆரே வந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். என்ன யூனிஃபார்ம் இது? மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து வச்சிருக்கேன். ராஜ்கிரண் எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவரோட மேனரிசம் இல்லை அப்படியே லாட்ரி சீட் எல்லாம் கிழிச்சு போடும்போது என்னடா இப்படி அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறதே நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க படத்துல. அப்போ இந்த கேரக்டர்லாம் நமக்கு கிரிஞ்சா தான் தெரியுது. அதுக்கு ஜென்ரேஷன் கேப் தான் காரணம். ஆனாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. நைட் நிறைய அப்படி அழகாக வச்சுறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியுமா? கீர்த்தி செட்டி, ஜேம்ஸ் சுந்தர், சத்யராஜ் கேரக்டர்லாம் சரியாவே எழுதல. அதனால அவங்களுக்கு நடிக்கிறது ஸ்கோப்பே இல்லாம போயிருச்சு. ஜெயகிருஷ்ணா ஒரு சீன்ல நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனந்தராஜ், நிலகல் ரவி, கருணாகரன் கேரக்டர்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரமேஷ் திலக்கு, பாபி சிம்ஹால்லாம் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகாரிகளே இப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவாங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க. சனாவோட மியூசிக்ல ராஜாவின் பார்வை, வாலிலே சாமுராய்ன்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ஓவர் சாங் வரும். அந்த சாங் நல்லா இருந்துச்சு. இதுல கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட், யார் மனிதன் 2 சாங், அது கூட நல்லா இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் தான் பட்டையை கலெக்டார் மனுஷன். எம்ஜிஆர் படங்கள்ல வர்ற ஓல்டு பிஜிஎம், ஓல்டு சாங் அங்க இங்க யூஸ் பண்ணது டாப் நாச். ஜார்ஜ் சி வில்லியம்ஸோட சினிமாட்டோகிராஃபில ஒரு ஃபேண்டசி வேர்ல்டே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிசைனிங், மேக்கப் ஒர்க்லாம் சூப்பரா இருந்துச்சு. வெற்றி கிருஷ்ணனோட எடிட்டிங்ல படம் 2 hours 10 minutes ஓடுது. ஃபைட் சீக்வன்ஸ், முக்கியமான கேரக்டர் வர சீன்லாம் நல்லா கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த லவ் சீன்ஸ் தான் கிறிஸ்பா கட் பண்ணாம விட்டாரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மாசிலான்னு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள எம்ஜிஆரை சூப்பர் ஹீரோவா கொண்டு வந்தாலும் ஃபேண்டசி இல்லாத ஃபேண்டசி படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் மக்களுக்கு எம்ஜிஆரை நடிச்ச கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமா தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். இவங்க ஹீரோ சைடு எம்ஜிஆர் இறக்கி விட்ட மாதிரி வில்லன் சைடு நம்பியாரை இறக்கி விட்டுருந்தா படம் மாநாடு மாதிரி களை கட்டியிருக்கோம். மிஸ் பண்ணிட்டாங்க. சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்கா, ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.